வணக்கம். பாகை 360 முதல் முடிவிலி கணிதவியலின் வலையொலி பக்கத்திற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய காணொளியில கண்டினியூட்டி ஆஃப் எ ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷனும் அதற்கு ஒரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன், லெட் x and y be the topological spaces. A function f from x to y is said to be continuous if for each open subset v of y the set f inverse of v is an open subset of x. அதாவது yல ஒரு ஓப்பன் செட் எடுத்துக்கிறோம். அந்த ஓப்பன் செட்டோட ப்ரீ இமேஜ் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சப்செட் ஆஃப் எக்ஸா இருக்கணும். அதாவது ஒய்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓப்பன் செட்டும் எடுக்கணும். அந்த மாதிரி அதனுடைய ப்ரீ இமேஜ் கிடைக்கும். அந்த ப்ரீ இமேஜ் எல்லாமே ஓப்பனா இருந்துச்சுன்னா எஃப் நாம கண்டினியூஸ் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் ஃபார் ஆல் வி பிலாங்ஸ் டு டவு ஸ்டார். இந்த டோபாலஜியில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் ப்ரீ இமேஜ் கண்டுபிடிக்கிறோம். அந்த ப்ரீ இமேஜ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி அது எக்ஸனுடைய டோபாலஜி டவுல மெம்பரா இருக்கணும். இதுதான் டெஃபினேஷன். சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள், கன்சிடர் த ஃபாலோயிங் டோபாலஜிஸ் ஆன் எக்ஸ் ஈக்குவல் டு ஏபிசிடி அண்ட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ஒய்இசட் டபிள்யூ ரெஸ்பெக்டிவ்லி. இங்க டவ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பை எக்ஸ் 1 பாயிண்ட் செட் ஏ, 2 பாயிண்ட் செட் ஏபி, 3 பாயிண்ட் செட் ஏபிசி. டவ் ஸ்டார்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி செட் பை ஒய் 1 பாயிண்ட் செட் எக்ஸ், 1 பாயிண்ட் செட் ஒய், 2 பாயிண்ட் செட் எக்ஸ்ஒய், 3 பாயிண்ட் செட் ஒய்இசட் டபிள்யூ. தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று எஃப், இன்னொன்று ஜி. இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ல எது கண்டினியூஸ், ரெண்டுமே கண்டினியூஸா இல்லை ஒன்று மட்டும் தான் கண்டினியூஸா அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எஃப் எடுத்துக்கலாம். எஃப் எடுத்துக்கும் பொழுது நம்மளுக்கு டெஃபினேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் வி பிலாங்ஸ் டு டவு ஸ்டார். அதாவது டவு ஸ்டார்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பரையும் எடுத்துக்கிறோம். பை, அதுக்கடுத்து ஒய், அதுக்கடுத்து எக்ஸ், அதுக்கடுத்து ஒய், அதுக்கடுத்து எக்ஸ்ஒய், அதுக்கடுத்து ஒய்இசட் டபிள்யூ. அதாவது டவு ஸ்டார்ல இருக்கக்கூடிய வி ஓப்பன் செட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சோம்னா ப்ரீ இமேஜ் கண்டுபிடிக்கணும். அது எதுல இருக்கணும்? டவ். இந்த டவுல இருந்துச்சுன்னா எஃப் ஓப்பன் செட் எஃப் கண்டினியூஸ் நம்ம சொல்லிடுறோம். சரிங்களா? இப்போ எஃப் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிற இந்த ஒவ்வொரு ஓப்பன் செட்டுக்கும் ஒய்யோட ஓப்பன் செட்டுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? எஃப் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதாவது எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் பை, பையோட ப்ரீ இமேஜ். ப்ரீ இமேஜ்னா எம்டி செட்டோட ப்ரீ இமேஜ் எம்டி செட்டா தான் இருக்கும். சரி, ஒய் அப்படின்னா இது பூரா தான் ஒய். அப்ப இதனுடைய ப்ரீ இமேஜ், எக்ஸுக்கு ப்ரீ இமேஜ் இல்ல, ஒய்க்கு ஏ, இசட்டுக்கு பி, டி ரெண்டு ப்ரீ இமேஜ் இருக்கு, டபிள்யூக்கு சின்னு இருக்கு. அப்போ மொத்த எக்ஸுமே வருது. அதனால எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் எதுக்கு ஈக்குவல்? எக்ஸுக்கு ஈக்குவல். அதே மாதிரி ப்ரீ இமேஜ் ஆஃப் எக்ஸ், எக்ஸுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை, அதனால பை தான் கிடைக்கும். ஒய்க்கு ப்ரீ இமேஜ், ஒய்க்கு ப்ரீ இமேஜ் ஏ மட்டும்தான், அதனால ஏன்னு எழுதிக்கிறோம். அதுக்கடுத்து எக்ஸ் ஒய்க்கான ப்ரீ இமேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை பை, ஒய்க்கு ப்ரீ இமேஜ் ஏ. அப்போ எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்க்கு என்ன மட்டும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மட்டும் கிடைக்கும். சரிங்களா? ஒய் இசட் டபிள்யூக்கான ப்ரீ இமேஜ், ஒய்க்கு ப்ரீ இமேஜ் ஏ, இசட்டுக்கு ப்ரீ இமேஜ் பிடி, டபிள்யூக்கு ப்ரீ இமேஜ் சி. அதனால மொத்த எக்ஸுமே நம்மளுக்கு என்ன ஆகிடும்? வந்துடும். இப்போ இங்க கிடைச்ச ஆன்சர் எல்லாமே பிலாங்ஸ் டு டவ்வா அப்படின்னு நம்ம பார்க்கணும். பை டவுல இருக்கு, எக்ஸும் டவுல இருக்கு. பை டவுல இருக்கக்கூடியது தான். 1 பாயிண்ட் செட் ஏ டவுல இருக்கக்கூடியது, அப்புறம் எக்ஸ், இதெல்லாம் பார்த்துட்டோம். அப்ப இந்த கிடைச்ச ஆன்சர் எல்லாமே டவுல இருக்கக்கூடியது. அதாவது டவு ஸ்டார்ல இருக்கிற ஓப்பன் செட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அதாவது மெம்பர்ஸ் எக்ஸ் ஒய்யினுடைய ஓப்பன் செட்ஸ், டவு ஸ்டார்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு ப்ரீ இமேஜ் கண்டுபிடிச்சோம். ப்ரீ இமேஜ் கிடைச்ச எல்லா ப்ரீ இமேஜும் நம்மளுக்கு டவ்வினுடைய மெம்பரா இருக்குது. அப்போ அதனால நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஜி அப்படின்ற ஃபங்க்ஷனை எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஃபங்க்ஷனை எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு டெஃபினேஷன் என்ன சொல்லுதுன்னா ஃபார் ஆல் வி பிலாங்ஸ் டு டவு ஸ்டார். டவு ஸ்டார்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம். முதல் பையை எடுத்துக்கிறோம், அதுக்கடுத்து ஒய் எடுத்துக்கிறோம், எக்ஸ், அதுக்கடுத்து ஒய், எக்ஸ் ஒய், ஒய் இசட் டபிள்யூ, இதை எடுத்துக்கிறோம். இதுக்கு ப்ரீ இமேஜ் எஃப் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்க நம்மளுக்கு ஜின்றது ஃபங்க்ஷன்றதுனால ஜி இன்வெர்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். அப்போ இதனுடைய ப்ரீ இமேஜ், இங்க பையனுடைய ப்ரீ இமேஜ் அப்படின்னா எம்டி செட்டுக்கு எம்டி தான் வரும். ஒய் அப்படின்னா இந்த ஹோல் செட்டு, அதனால நம்மளுக்கு என்ன ப்ரீ இமேஜ் கிடைக்கும்? எக்ஸ் பூராமே கிடைச்சிடும். அதுக்கடுத்து எக்ஸ்ன்றதுக்கான ப்ரீ இமேஜ், எக்ஸுக்கு
ஏவும் பியும் ப்ரீ இமேஜா இருக்கு. அதனால 2 பாயிண்ட் செட் ஏபி கிடைக்கும். ஒய்க்கு ப்ரீ இமேஜ் அப்படின்னா ப்ரீ இமேஜ் இல்ல. அதனால எம்ப்டி செட் தான் கிடைக்கும். எக்ஸ்ஒய்க்கு ப்ரீ இமேஜ். எக்ஸ்ஒய்க்கு ப்ரீ இமேஜ்னா மறுபடியும் எக்ஸுக்கு ஏபி மட்டும் தான் நம்மளுக்கு என்ன ஆகும் கிடைக்கும். அதுக்கடுத்து ஒய் இசட் டபிள்யூ. ஒய்க்கு ப்ரீ இமேஜ் இல்ல. இசட்டுக்கு ப்ரீ இமேஜ் சிஇ. டபிள்யூக்கு ப்ரீ இமேஜ் டிஇ. சரிங்களா? அப்ப சிடின்னு தான் கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல கிடைச்ச ஆன்சர் எல்லாம் பார்க்குறோம். அதாவது வி அப்படின்ற ஓப்பன் செட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஒய்யோட ஓப்பன் செட், டவ் ஸ்டாரோட மெம்பர்ஸ். இதுக்கு ப்ரீ இமேஜ் கண்டுபிடிச்சோம். அதுக்கு கிடைச்ச ஆன்சர் எல்லாமே டவ்ல இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம். பை டவ்ல இருக்குது, எக்ஸ் டவ்ல இருக்கு, ஏபி டவ்ல இருக்கு, பை டவ்ல இருக்கு, ஏபி டவ்ல இருக்கு. ஆனா சிடி டவ்ல இல்ல. எக்ஸோட ஓப்பன் செட்டா இல்ல. அதனால ஒரு மெம்பர் ஓப்பன் செட்டா இல்லைனா கூட நம்ம ஜி என்னன்னு சொல்ல முடியாது. கன்டினியூஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபார் எவரி வி பிலாங்ஸ் டு டவ் ஸ்டார்க்கு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி பிலாங்ஸ் டு டவ்வா இருக்கும். அப்ப இங்க இந்த ஒரு இடத்துல அந்த கண்டிஷனை ஸ்டாட்டிஸ்ஃபை பண்ணல. அதனால நம்மளுக்கு ஜி என்ன இல்ல? ஜி இஸ் நாட் கன்டினியூஸ். சரிங்களா? அப்ப எஃப்பும் ஜிலயும் எஃப் மட்டும் தான் என்னது? கன்டினியூஸ். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.